ஹாய் ஆர்ட் லவர்ஸ், மீண்டும் உங்களை இணையதளத்தின் மூலிமா சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னோடய படைப்பை வந்து பார்த்திங்கனாக்கா லலித்கலா அகாடமியில் வந்து காட்சிப்படுத்தியிருந்தேன். இந்த லலித்கலா அகாடமின்றது என்னன்றது உங்களுக்கு நான் தெரிவிச்சிடுறேன். இது பார்த்தோன்னா 1950களில் உருவாக்கப்பட்டது. இது ஓவியர்கள் வந்து அவர்களுடைய படைகளை வந்து பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்கான இடம் இதுவரையும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தலை சிறந்த ஓவியர்கள் அனைவரும் வந்து அவரோட படத்தை வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து என்னுடைய படமும் காட்சிப்படுத்துன்றது எனக்கு ஒரு நெகிழ்ச்சியான தருணம். ப்ளஸ் வந்து என்னுடைய லைவ் டெமோ செஷனும் போயிருந்தது. அது வந்து பொதுமக்கள் பார்வைக்கு ஒரு படம் எப்படி உருவாக்குறது, அது ஆயில் பெயிண்டில் எப்படி உருவாக்குறோன்றதை வந்து அங்கே வந்திருந்த ஓவியர்களுக்கும் ப்ளஸ் பொதுமக்களுக்கும் ஓவிய நண்பர்களுக்கும் இது எப்படி உருவாக்குறதுன்றதை வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இன்றைக்கி ஓவிய காட்சி முதல் நாள்னு நினைக்கிறேன். ஓவியம் பார்க்க வந்தோம். இல்லை, ரொம்ப பேசும் படங்கள்னு சொல்லலாம் அவங்க ஓவியங்களை. தாத்தாவோட கைகளில் ஒரு பேத்தி, நல்ல விளைஞ்ச மரத்தில் ஒரு பிஞ்சு மலர், ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க கண்கள்லாம் ரொம்ப தெளிவாகவும் கூர்மையான தீட்சண்ய பார்வையோடையும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது சார் அந்த படம். ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அந்த வயோதிக முகத்தில் ஒரு சிரிப்பு, அது நல்லா இருக்கு. அவரோட மிச்சமான வாரிசுகள், அதில் அவரோட இளமை தங்கியிருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. அவர் முகத்தில் ஒரு சிரிப்பு வரும். அதுதான் அந்த படத்தில் நீங்கள் காட்சிப்படுத்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தொலைஞ்சு போன இளமையை கையிலே வச்சுருக்கிறாரு.